நம்ம சேனல்லேருந்து தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இதுவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 8 வயதுள்ள சிறுமி தயங்கி அந்த மருந்து கடையை நெருங்கினாள். கடைக்காரர் வேறு ஒருவருடன் சுவாரஸ்யமாக பேசி கொண்டிருந்தார். அங்கிள் என்னம்மா? கடைக்காரர் பரிவுடன் கேட்டார். அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வேணும். திக்கிப்படியே கண்களில் கண்ணீருடன் சொன்னாள் அந்த 8 வயது சிறுமி. மருந்து சிட்டு கொண்டு வந்தாய் குழந்தை என்று மருந்து கடைக்காரர் கேட்க, அந்த குழந்தை ஒன்றும் தெரியாமல் முழித்தது. அப்படின்னா என்கிட்ட காசு இருக்குது என்றபடியே தன் பையுக்குள் கைவிட்டு அந்த மண் உண்டைகளை எடுத்து டேபிள் மேல் வைத்தாள் அந்த 8 வயது சிறுமி. காசு பத்தலைன்னா நான் வீட்டுக்கு போய் வேறு காசு கொண்டு வரேன் அங்கிள். மருந்து கொடுங்க அங்கிள். இந்த மருந்து கொடுத்தா என்னோட அண்ணனுக்கு உடம்பு சரியாயிரும். ப்ளீஸ் அங்கிள். குழந்தை அழுகைக்கு தயாரானது. சரிம்மா, அழாத. மருந்து பேர் என்ன? குழந்தை மென்று விழுங்கி சொன்னது மெரிக்கல் அங்கிள் என்று. கடைக்காரருக்கு ஒன்றுமே புரியவில்லை. மீண்டும் கேட்டார் கடைக்காரர். நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லுமா, என்ன மருந்து பேர் என்று கேட்க, மெரிக்கல் அங்கிள். அப்படி ஒரு மருந்தே இல்லையம்மா. ஆமாம், உனக்கு யார் இந்த மருந்து பேரை சொன்னது என்று மருந்து கடைக்காரர் கேட்க, குழந்தை கண்ணீருடன் சொன்னது. டாக்டர் அம்மா அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் கேட்டேன். இந்த மருந்து இருந்தால் தான் அண்ணனை பிழைக்க வைக்க முடியுமா அங்கிள்? ப்ளீஸ் அங்கிள். குழந்தை அழுகைக்க ஆரம்பித்தது. அதுவரை நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவரது நண்பர் அக்குழந்தையிடம் வந்தார். அழாதே செல்லாம், உங்கள் அண்ணனுக்கு வேண்டிய மருந்து நான் வாங்கித்தரேன். முதலில் உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் அண்ணனை பார்க்கலாம், அப்புறம் நானே மருந்து கொண்டு வரேன் என்று அந்த பெண்ணை கைப்பிடித்து கொண்டு அவள் வீட்டுக்கு கொண்டு சென்றார். வீட்டில் அவளது அண்ணனை பரிசோதித்த அவர் அவர்களது பெற்றோரிடம் அனைத்து விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு அந்த நோயாளி குழந்தையுடன் அதே மருத்துவமனைக்கு சென்று அக்குழந்தையை சிகிச்சை செய்த டாக்டரிடம் விவரத்தை கேட்டு அறிந்தார். அக்குழந்தைக்கு இருதயத்தில் 5 இடங்களில் பிளாக் இருப்பதாகவும் அறுவை சிகிச்சைக்கு 5 லட்சம் மேல் செலவாகும் என்று டாக்டர் சொல்ல, அதற்கு அந்த நண்பர் சொன்னார், டாக்டர், நானும் ஒரு டாக்டர் தான், இருதய சிகிச்சை நிபுணர். அமெரிக்காவில் ஒரு பிரபல மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக வேலை செய்கிறேன். விடுப்பில் வந்துள்ளேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் இந்த குழந்தையின் அறுவை சிகிச்சையை நான் உங்கள் உதவியுடன் செய்யலாமா என்று கேட்க, மருத்துவ செலவை முழுவதும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்கிறார் அந்த டாக்டர். அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. பெற்றவர்கள் கண்ணீர் மல்க, ஆண்டவர்தான் உங்கள் ரூபத்தில் வந்து என் குழந்தையை காப்பாற்றினார் என்று கூற, அதற்கு அந்த மருத்துவர் சொன்னார், இதற்கு மூல காரணமே உங்கள் பெண் குழந்தையின் தூய்மையான அன்புதான் காரணம். டாக்டர் உங்களிடம் ஏதாவது மெரிக்கல் நடந்தால்தான் உண்டு என்று சொன்னதை குழந்தை அந்த மெரிக்கல் என்ற வார்த்தையை மருந்துதான் என்று நினைத்து என் நண்பனி மருந்து கடைக்கு வந்ததுதான் மூல காரணம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும் தெரியும் யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று. அதை இப்பொழுது உங்கள் பெண் மூலமாக கொடுத்துள்ளார் என்று சொல்லிவிட்டு அந்த டாக்டர் மன நிம்மதியுடன் சென்று விட்டார். அந்த குடும்பம் பெரும் மகிழ்ச்சியுடன் அந்த டாக்டரை கடவுள் போல் பார்த்து விட்டார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.